ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன வீடியோ காட்டிடுறேன். பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நிஞ்சா 300 தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. அதோட சின்ன ஒரு வாக்கரோன் ப்ளஸ் ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். வண்டி அப்படியே லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? 2016 மாடல் இது அப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டு தான் வண்டி. இதை வந்து டீட்டெயிலாக வந்து போக சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த பைக் ட்ரிவன் பண்ணியிருக்கேன், ஓட்டியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதில் வேறு எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு, எவசிமோரா. முடிஞ்சாலும் நான் கத்தி தான் பேச போகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி பீட்டு அதிகமாகுது. ஏன்னா இதில் டிபி கில்லர் வர மாடலும் இருக்குது. இது டிபி கில்லரும் இருக்கும். ஆனால் டிபி கில்லர் எங்கே வச்சான்னு தெரில. இல்லைன்னா அதை போட்டுனாச்சும் நல்லா சத்தமாக பேசியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க காய்ஸ். முடிஞ்ச அளவு நான் கத்தி பேசி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன், மத்தியான டைமில் எடுத்து வீடியோ கொண்டு போய் எடிட் பண்ணலான்னு சிஸ்டமில் போட்டு பார்க்குறேன். சுத்தமாக நான் என்னோடய வாய்ஸே கேட்கல. வண்டியோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. என்னோடய வாய்ஸே சுத்தமாக கேட்கல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, இன்னொரு தடவை எடுத்துடலாம். ஏன்னா வாய்ஸ் தான் வீடியோவுக்கு வந்து மெயின். அது மோட்டோ ப்ளாகிங்கில் சொல்லவே தேவையில்ல, வாய்ஸ் தான் மெயின். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்பயும் கடவுளை வேண்டிக்கிறேன், நல்லபடியாக என்னோடய வாய்ஸ் கேட்கணுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ தடவை பேசிகிட்டு இருக்கேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் நிஞ்சா 300. இதோட பேசிக்கான விஷயத்த சொல்லிடுறேன். சிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 296 சிசி வரும். லிக்விட் கூல் ட்வின் சிலிண்ட்ரு. அதாவது ட்வின் சிலிண்டர்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் வரும். இதில் பேரலல்னால் என்னென்னு கேட்பீங்க, ஒரே மாதிரி ஈவனாக ஏறி இறங்கும் பார்த்தீங்களா சிலிண்டரு, அதான் பேரலல். இன்லைனுங்கிறது வேறு மாறி வரும். அதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப் இருக்குது. அதை போக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவோம் நம்ம எப்படி என்னென்ன வண்டியை ஓட்டுறோம் அப்படிங்கிறத. இப்போ வின் நாய்ஸும் இந்த ஓவர் நாய்ஸ் எக்ஸ்ட்ராலாம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. நம்ம தானே சென்னை ரோட்டில் போவோமா? ஏன்னா இதில் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்தானே போவோம், நம்ம சென்னை ரோடு போவோம். சீலநாயக்கன்பட்டியிலேருந்து சென்னை ரோடு போவோம். ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்ப்போம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் கத்தியே தான் பேசுகிறேன். வண்டியை பொறுத்தளவு பவர்னு பார்த்தீங்கன்னா 39 PS பவர் வரும். அதேமாதிரி டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க் வரும். அதெல்லாம் சொல்கிறதோட ஃபீல் பண்ணி பார்க்கும் போது தான் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ வேறு இருட்டு கட்டிக்கிட்டே போகுது. நம்ம கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இங்கே வேறு ஒரே டிராஃபிக்காக இருக்குது. நான் மத்தியானத்தில் எடுக்கிறது பெட்டர் தான். ஆனால் நான் எடுத்த வீடியோ வந்து அந்த மாதிரி வாய்ஸ் நோட்டு வந்து கேட்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏற்கனவே இந்த வீடியோ நினச்சி நல்லா வருதானே. ஏன்னா வண்டியோட சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக வருது. எனக்கே ரொம்ப அப்செட்டாக இருக்குது. வண்டியோட சவுண்டு வந்து நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னும் கொஞ்சம் கத்தி பேசணுமா என்னன்னு தெரில. ஹைவே ஏறிடலாமா இல்லை ஓரம் போய் பார்ப்போம். இல்லைங்க, ஓரமாக நிறுத்தி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா எடுக்கிறோம். அப்புறம் ஏங்க நிறுத்தி வாய்ஸ் செக் பண்ணியாச்சு. பட் ஓகே, அதாவது மத்தியானம் இருந்ததுக்கு வந்து இப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம். ஏன்னா இந்த சவுண்டில் வந்து நான் கத்தி தான் பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் கத்தி பேசுவோம். அதே மாதிரி இருட்டாகிட்டே இருக்குது. அதுங்காட்டி நம்ம இந்த வீடியோ முடிக்கணும். முடிஞ்சாலும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொடுத்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சிங்கன்னா தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றா வரும். இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, இந்த வண்டி நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் ஃப்ரெண்டு எடுத்தான். நானும் அவனும் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அப்பயே வந்து ஒரு vlog எடுத்தேன். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த vlog வந்து போட முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, எடுத்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறத கேட்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வாய்ஸே வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதாவது மைக் சரியாக இன்புட் ஆகலை. அதனால அந்த வீடியோவும் ஃப்ளாப் ஆகி போச்சு. இல்லைன்னா அப்பயே இந்த வண்டி எடுத்துகிட்டு வரதே ஒரு vlog-ஆக பார்த்துருப்பீங்க. பார்ப்போம் இந்த வீடியோ வந்து நல்லதாக வருதா என்னன்னு. பவரே எல்லாமே சொல்லிட்டேன். இதோட பவரே எல்லாமே வந்து நான் அங்கே ரெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிஞ்சான்னு பார்த்தீங்கன்னாவே எதுக்கு இதுன்னா ஸ்மூத்து, பவரு, டார்க், இன்சில் எல்லாமே. அதாவது மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஹை தான் நிஞ்சா. மற்றபடி இந்த வண்டியில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது போக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் டாப் எடுத்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அந்த இது தெரியணும்ல, புல்லு தெரியணும்ல. இப்போ பாருங்க, இருக்கிறவங்கள 4th கியரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே
அப்படியே இருக்கிற வாக்குல இழுத்தோம்னா அப்படியே வண்டி எப்படி போகுது பாத்தீங்களா, அப்படியே அழகா ஏறுது. ஹைவே எல்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா கத்தி கத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கடவுளே, வாய்ஸ் பண்ணாச்சே கேட்கணும். வண்டி சத்தம் ஏன்னா வந்து எல்லாருக்குமே பயங்கர லவுடா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்டு இது பார்த்தது லவுடா தான் இருக்கு. வண்டி வந்து பொசிஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டாலான சீட் ஹைட்லாம் கிடையாது, லோ சீட் ஹைட் தான். அதாவது நம்ம நேக்கடல இருக்கிறத விட ஸ்போர்ட்ஸ்ல வந்து எப்பயுமே வந்து லோ சீட் ஹைட் தான் இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் செட்டப்ங்கிறது வந்து இந்த V3 மாதிரி இல்லை. அதாவது V3ல எப்படி இருக்குன்னா ரொம்ப இப்படி படுத்திட்டு போற மாதிரி இருக்கும். இதுல வந்து இந்த கொஞ்சம் ஹேண்டில் பார் ரைசர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதனால வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் வண்டி ஓட்டும் போதே. ரொம்ப குமிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்காது. கரெக்டான பேக் பெயின் எந்த இதுவும் வராது, இந்த ப்ராப்ளம்லாம் இந்த வண்டியில ஓட்ட ஓட்ட நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்மூத் சொன்ன பாத்தீங்களா, இப்போ கீர் மாத்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அப்படியே அழகா கத்தி மாதிரி மாத்தலாம். அதே மாதிரி கார்னரிங்கு டயர் செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஃப்ரண்ட்ல வந்து 110/70யும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 170/70 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 290 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 210 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்கு. ஏன்னா இப்போ நில்லுங்க, கொஞ்சம் ஓரம் போய் பிரேக்கிங் பண்ணி பார்ப்போம். இப்போ அரௌண்ட் இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடல, இல்லைன்னா காட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நில்லுங்க, நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70ல போயிட்டு இருப்போம். சடனா பார்த்தீங்களா ஃபீல் ஆனிச்சா? இன்னும் கூட போயிட்டு பண்ணி கேட்டுறேன் பாருங்க. இன்னொரு தடவை பிரேக்கிங் பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு 60-70. இந்த வண்டியில வந்து ஏபிஎஸ் வந்து இருக்கு, பட் இருந்தாலும் வந்து ஏபிஎஸ் வந்து ரியர் ஏபிஎஸ் இந்த மாதிரிலாம் கட் பண்ண முடியாது இந்த வண்டியில. ஏன்னா வந்து ஃபுல் ரா பவரா இருக்கும். மற்ற எல்லாத்துலயும் நம்ம இப்போ நம்ம இருக்க வண்டியெல்லாம் குயிக் ஷிஃப்டர் இருக்கு, ஸ்லிப்பர் கிளச் இருக்கு, எல்லாமே வந்து ஏபிஎஸ் வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இது வந்து 2016 மாடல்னால அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் இப்போ தரல. இப்போ வர மாடல்ல எல்லாமே இருக்கு. வேணா பாருங்க, முடிஞ்ச அளவு நம்ம ஒவ்வொரு வண்டியே எடுத்து vlog போட்டுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, ஏங்க ரைடே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸாக கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து இப்போ கொஞ்சம் கேப் எடுத்து வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நல்ல நல்ல ரைட்லாம் போகிறோம். மறக்காம தான் ஃபாலோவில் இருங்க, பண்ணுவோம். இப்போ எந்தெந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் கண்டென்ட்டு, அதே மாதிரி பைக்கை பற்றி, காரை பற்றி எல்லாமே போடுவோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம வந்து ரைடுக்கும் பைக்கு சம்மந்தப்பட்டதுன்னா, ஏன்னா எனக்கு வந்து அதுல கொஞ்சம் இல்லை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனாலதான் அதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வண்டியை பத்தின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு காட்டுற பாக்குறீங்களா பவரு. இப்போ வந்து சடா 6வது கியர்ல இருக்கு. இப்ப கீரை பாருங்க, அந்த பவர்னு இருக்கு பாத்தீங்கன்னா என்ன அப்படியே பின்னாடி தள்ளுது, தெரியுதுங்களா? 2-3 தடவை பண்ணிட்டேன். முடிஞ்சா அந்த போயிட்டு ஏதாவது ஸ்ட்ரெச் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஸ்ட்ரெச் அடிக்க முடியுதா என்னன்னு தெரியல. அந்த எல்லாமே ஈவினிங் டிராபிக் அதிகமாகிட்டே இருக்கு. எப்பயுமே ஈவினிங் டைம்ல பார்த்து பத்திரமா கொஞ்சம் சேஃப்டியா ரைட் பண்ணுங்க. நம்ம பார்ப்போம் ஏதாவது கேப் கிடைக்குதான்னு. இந்த சவுண்டுக்கு நம்ம கத்தி பேசிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவு நல்லா வரும்னு நம்புறேன். பார்ப்போம், இதுல டாப் எடுப்போமா? ஒரே நிமிஷம் இருங்க, வண்டியோட சவுண்ட் கேக்குதா தெரியல எனக்கே. நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது, அந்த அளவு சவுண்ட் இருக்கு. கொஞ்சம் உலட்டுதுங்க, ஏன்னா டாப் பண்ணி போக போக தெரியுதுங்களா, கொஞ்சம் ஜெர்க்காதான் இருக்கு, உலட்டுது. ஏன்னா இந்த வண்டியில கொஞ்சம் வீல் பேலன்சிங் பார்க்க வேண்டிய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முடிஞ்சதும்
எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற வண்டி எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டி இப்ப சேல் பண்ற ஒரு ஐடியால இருக்கான். சேல் பண்ணிட்டு அடுத்து அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கான். என்ன அப்கிரேட் பண்ணா நம்ம அண்ணன் வண்டியை எடுத்து பிளாக் பண்றோம். சரிங்களா? இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அதாவது ஓவராலா வண்டியை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா பவர், ஸ்மூத்னஸ், வண்டியை அடிச்சுக்கே ஒரே 300 நிஞ்சா 300 கரெக்டா பையன் ஆஃப் ஆகிறோம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயே பங்க்ல பெட்ரோல் போட்டு கொண்டு போய் விட்டுருவோம். until then bye bye tata see you guys. அடுத்த வீடியோல சந்திப்போம். love you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.